வணக்கம் 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 வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன், உங்க நண்பன், உங்க விஜய் உங்களை தேடி வந்திருக்கிறேன். இந்நேரம் திமுக கையில அந்த முழு பவரும் இருந்திருந்தா, இந்நேரம் ஸ்டாலின் சார் கையில அந்த முழு பவரும் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. ஏதாவது ஒரு முட்டுக்கட்டையை போட்டு நம்மளை வரவிடாம பண்ணியிருப்பார். ஆனா இப்பதான் அவர் ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு முதல்வரா அப்படியே இருக்கார்ல, ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க இந்த பீரியட. ஸோ அப்படி இருக்கிறதுனாலயோ என்னமோ கொஞ்சம் ஈஸியா வர முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இந்த திமுக கவர்மெண்ட் நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு நெருக்கடிகள், எவ்வளவு அவதூறுகள், அவங்களையும் தாண்டி இன்னும் சில பேர் இன்னும் நிறைய அவதூறுகள் எல்லாமே பரப்புனாங்க. இந்த திமுக கூட்டணிக்கும் பாஜக கூட்டணியுமே இவங்க ரெண்டு பேருமே வெளியில வேணா தனித்தனியா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான். இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே நோக்கம் தான். அது என்ன நோக்கம் தெரியுமா? உங்களுக்காக நல்லது செய்ய, உங்களுக்காக உழைக்க, உங்களோட கூடவே நிக்க இந்த விஜய் வந்துடக்கூடாது. அதுதான் அவங்களுடைய அந்த நோக்கமே. ஏன்னா இந்த விஜய் வந்ததிலிருந்து அவங்க நிறைய இந்த ஊழல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு லிஸ்ட் போட்டு சொன்னல, அதெல்லாம் அவங்களால செய்ய முடியாம போச்சு. எல்லாத்துலயும் மண்ணு விழுந்துருச்சு. அதனால சம கோபத்தில் இருக்கிறாங்க என் மேல. அதே மாதிரி அடுத்து ஆட்சிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலைய மக்களே நீங்களே ஆல்ரெடி உருவாக்கிட்டீங்க. இந்த கூட்டணி கணக்கு, அந்த கணக்கு, இந்த கணக்கு எதுவுமே எடுபடல. இந்த அரித்மேட்டிக் கணக்கு, மேத்தமேட்டிக்ஸ் கணக்கு எல்லாமே மண்ணுக்குள்ள புதைச்சிட்டீங்க. அப்புறம் இந்த கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற இந்த பணத்தை எல்லாம் வச்சு கல்லாப்பட்டி கூட்டணின்னு ஒண்ணு சேர்த்து வச்சிருந்தாரு. அது எல்லாமே இப்ப கலகலத்து போய் நிக்குது. டாப் தனியா, பாட்டம் தனியா, ரீப்பர் தனியா, ஜாயிண்ட் தனியா, அப்படி நிக்குது தனித்தனியா. எல்லாமே அப்படியே ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கூட்டணி கட்சிக்காரங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க போல் இருக்கு. அப்படி இருக்கு நிலைமை இந்த திமுக கூட்டணியில. சரி, இவங்களுக்கு தான் இந்த நிலைமைன்னு பார்த்தா இந்த பாஜக தலைமையில் மற்றும் பலர் அவங்க நிலைமை இன்னும் மோசமா இருக்குது. அதனால மக்களே, இந்த திமுகவோட நேரடி கூட்டணிக்கும் மறைமுக கூட்டணிக்கும் நம்ம மேல காண்டு. அந்த காண்டுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவங்க வீட்டிலேயே, அவங்க குடும்பத்திலேயே விசில் சத்தம் பலமா கேக்குதான். அடுத்த காண்டு அது இந்த சில பல கோடிகளை கொடுத்து
நம்ம தமிழ்நாட்டு காங்கிரஸை பையில போட்டுக்கிட்டாங்க. யாரு? ஸ்டாலின் சார். ஆனா உண்மையான காங்கிரஸ் யாரு பக்கம் நிக்குது? நம்ம பக்கம் நிக்குது. சிறுபான்மை மக்களோட அந்த திமுக சாயம் வெளுத்து போச்சு. இந்த விஜய் என்னடானா மதச்சார்பற்ற கொள்கையோட உண்மையான ஒரு முகமா இருக்கிறானே, இந்த சிறுபான்மை மக்கள் வேற இந்த விஜய் பக்கம் தானே நிக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என் மேல காண்டோ காண்டு. அதுக்காக நாம் என்ன செய்ய முடியும்? இந்த 33 வருஷமா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் போறதுக்கு நாம் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். அதனாலதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நான் போல, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கிறேன். இது இந்த அரசியல் எல்லாத்தையும் தாண்டி இருக்கிற ஒரு உறவு. கட்சி கிட்சி எல்லாத்தையும் தாண்டி இருக்கிற ஒரு உறவு. இது ஒரு பூர்வ ஜென்ம பந்தம். இது சும்மா இந்த அரசியல் ஆதாயம் தேடுறவங்களுக்குலாம் இது என்னன்னே புரியாது. இது மற்றவங்களுக்கு வேணா எலெக்ஷன், ஆனா இந்த விஜய் கூட நிக்கிறவங்களுக்கும் இது ஒரு இமோஷன். நான் சந்தோஷப்பட்டா மக்கள் சந்தோஷப்படுறாங்க, மக்கள் சந்தோஷப்பட்டா நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு ஒண்ணுனா மக்களுக்கும், மக்களுக்கு ஒண்ணுனா எனக்கும். கண்ணு கலங்கும்.